வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் அன்னபூரணி தாயார் வச்சுருக்கோம் இல்லையா, அவங்கக்கிட்ட மங்களகரமான பொருட்கள் இருக்கு இல்லையா, கிரகப்பிரவேச செட்டு, அதெல்லாம் வச்சு சின்னதாக ஒரு பூஜை பண்ணியிருக்கேங்க. அதுதான் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய நியூ சேனல். இதில் லாங் வீடியோலாம் வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்காகவே இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். பழைய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்னலட்சுமி தாயாரை வந்து கொஞ்சம் உயரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஸ்டாண்டு வாங்கி 6-7 மாதம் ஆச்சு. இன்றைக்கி தான் அதுக்கு விமர்சனம் பறந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அந்த ஜாயிண்ட்டு நம்ம மாட்டினோம்னா நல்லாவே லாக் ஆகிக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபாய் அப்படின்னு வாங்கியிருக்கேன். அழகாக வந்து ஈஸியாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனாலும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பேபி பான் கம் எடுத்து அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். கலண்டு கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் நம்ம இருக்கலாம். ஏன்னா சாமி சிலைகள் வந்து அதில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால இந்த பயம் இல்லாமல் இருக்கும். நல்லா வந்து இந்த ஜாயிண்ட்டு கம் அப்ளை பண்ணவும் நல்லாவே ஸ்டிப்பாக வந்து பிடிச்சிக்கிடுச்சு. இப்போ இது வந்து வுட் கலரில் இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன் ரெட் கலரில். இதை வந்து இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணிடலாம். நம்ம கிச்சனில் வந்து அந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கிச்சனே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு நல்லா வந்து ரெட் கலரில் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிடுறேன். இந்த ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணதுமே சூப்பராக வந்து மாறிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நான் எப்படி மாறிட்டேன் அப்படின்னு சூப்பராக வந்து மாறிடுச்சு. இதில் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மிரர்லாம் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒட்டினோம்னா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு கம் அப்ளை பண்ணி மேலே வந்து இங்கே வந்து அந்த குட்டி குட்டி மிரர்லாம் வந்து ஒட்டிக்கிறேன். லைட் போடும்போது அந்த மிரர்லாம் வந்து நல்லா மினு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த மிரர் ஒட்டிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் வந்து குட்டி குட்டி மிரர் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சும்மா லைனாக வந்து இப்படி வந்து நான் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுறேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்டாண்டை வந்து நான் வந்து என்னோடய கிச்சனில் இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதை நல்லா ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு காஞ்சதுக்கப்புறம் இந்த மிரர் ஸ்டிக்கர் ஒன்று வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து இந்த ஸ்டாண்டை மாட்டுறதுக்காக இந்த வால் ஸ்டிக்கர் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டாண்ட் வந்து மாட்டுறேன். அழகாக வந்து ஸ்க்ரூ போட்டு இதை மாட்டிட்டோம்னா நல்லா நச்சுன்னு வந்து நின்றுக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் காலர் அட்டையில் ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வேஸ்ட் காலர் அட்டையில் கிச்சனில் வந்து எப்போதுமே இது ஒரு 2 வருஷமாக வந்து ஆர்கனைசர் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத வேஸ்ட் கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இது இந்த வருஷம் முடிஞ்ச 2025 முடிஞ்ச காலண்டர் அட்டை. முருகர் இருக்கார், அவரை மறைக்காமல் அவரை திருப்பிட்டு பேக் சைடில் வந்து இந்த கலர் ஷீட்டை வந்து ஒட்டிடலாம். ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷீட் வந்து 3 ரூபா தான். நம்மளுக்கு வேணும்னா இந்த கலர் வச்சுக்கலாம், வேணாட்டி வேறு கலர் கூட மாற்றிக்கலாம். அப்படிங்கிறனால இப்போ வந்து அழகாக வந்து கம் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ஷீட்டை வந்து ஒட்டிடுறேங்க. வேஸ்ட்டு காலண்டர் அட்டை தானே அப்படின்னு நினைக்காதீங்க. காலண்டர் அட்டை நல்லாவே வெயிட் தாங்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஏன்னா நான் வந்து 2 வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். இது அழகாக வந்து ஒட்டிட்டோம்னா சூப்பரான நமக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி. ஆன்லைனில் நிறைய ஆர்கனைசர் இருக்குது. ஆனாலும் வேஸ்ட்டு பொருள் வச்சு நம்ம கையால் செய்கிறதுல ஒரு மகிழ்ச்சி வந்து இருக்கு இல்லையா, அதனால தான் இதில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு கால் வந்து ஃபிக்ஸ் பண்ண இல்லையா, இது வந்து டிஷ்யூ பேப்பர் ரோலோட வேஸ்ட். இது தான், இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து 4 பீஸ் கட் பண்ணிவிட்டு அது வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். எதில் செஞ்சுருக்கோம்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக 4 கார்னர்லேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டோம்னா சூப்பரான ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு ரெடிங்க. வேஸ்ட்டு பொருள் வச்சு நம்ம கையால் செஞ்சதில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். அழகாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேச செட்டு வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். பார்சல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேக் பண்ணி வந்திருக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா எப்படி வந்து பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்களே. இவ்வளோ குப்பைகளை வச்சு நம்மளுக்கு ஷேப்பாக அனுப்பியிருக்காங்க. இது வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 420 ரூபாய் இதோட ரேட்டு. ரொம்ப அழகான குட்டியாக ஆட்டுக்கல், அம்மிக்கல், உரல், உலக்கை அப்படின்னு திருகை அப்படின்னு அழகாக வந்திருக்கு. நம்மளுடைய அம்மா பாட்டி பூட்டி காலத்தில் இது இல்லாட்டி சமையலே இல்லைங்க. எல்லாமே கையில் அரைச்சி தான் வந்து செய்வாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கிறேன். ஏன்னா மங்களகரமான பொருள் இது. நம்ம வந்து பாட்டி வந்து சமைக்கிறதுக்கு அம்மியில் அரைச்சி தான் வந்து குழம்பு வைப்பாங்க. மாவு அரைக்கிறதுக்கு ஆட்டுக்கல் யூஸ் பண்ணுவாங்க. நெல்லெல்லாம் உலக்க வச்சு குத்தி புடைச்சி உடனே சமைப்பாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா கையிலேயே வந்து எல்லாம் செஞ்சனால சத்து அதிகமாக இருந்தது.
வேலைகள் வந்து கையில் செஞ்சனால உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஆரோக்கியம் கிடையாது. இப்போ வந்து நம்ம இதை வந்து கிச்சனில் வந்து எடுத்து வைக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணோம்லையா வேஸ்ட்டு காலண்டர் அட்டை, அதை வந்து இங்கே வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த வந்து நான் க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு காஞ்ச பிறகு இந்த இடத்துல வந்து அந்த ஆர்கனைசரை வந்து வச்சிடலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு மாட்டியிருக்கோம்ல, அங்கே அன்னபூரணி தாயாரை அமர்த்திடலாம். அங்கே வந்து ஒரு 9 முகமாக விளக்கு இருக்குது. அது வந்து ஒரு ஹைட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பச்சரிசி நிரப்பி வச்சுருக்கேன். சாமி சிலைகள் எப்போதுமே வெறு தான் வைக்காமல் அரிசி நிரப்பி தான் வைக்கணும். நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய தாமரை ஷேப் வந்து பவுலில் இதில் பச்சரிசி நிரப்பி அது மேலே வந்து வச்சுக்கிறேன். எப்போதுமே பச்சரிசியில் ₹1 காயின் அல்லது ₹5 காயின் வச்சு தான் நம்ம அன்னபூரணியை வைக்கணும். நான் வந்து ₹1 காயின் வந்து எடுத்து வச்சிடுறேன். அது மேலே வந்து நம்ம அன்னபூரணி தாயாரை வந்து அமர்த்திடலாம். இப்போ அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். நம்மளுடைய அன்னபூரணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி பொண்ணு, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அழகாக நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட் கொடுத்து அந்த பவுல் மேலே வைக்கும்போது நம்மளுடைய குட்டி அன்னபூரணி பெரிய பொண்ணை காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாவடையெல்லாம் விரித்து உட்கார வைக்கிறதுக்கு. அதனால தான் அந்த ஹைட் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவங்களுக்கு வந்து குட்டியாக ஒரு வந்து மாலை வந்து போட்டு விட்றேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வளையல் மாலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பச்சை, மஞ்சள், சிகப்பு அப்படின்னு 3 கலரில் அந்த வளையல் மாலையை வந்து அழகாக போட்டுடலாம். வளையல் மாலை போட்டுமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. இந்த மாலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அன்னபூரணி தாயாரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் நினச்ச மாதிரியே உயரத்தில் வந்து அவ்வளோ அழகாக வந்து உட்கார வச்சாச்சு. இந்த பின்னாடி கண்ணாடி ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதனுடைய அம்பாளுடைய பின் உருவம் வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த கண்ணாடி வந்து நான் ஒட்டியிருக்கேன். இந்த இடத்துல பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் வந்து அழகு சேர்க்கறதுக்காக அம்பாளுக்கு வந்து ஒரு சின்னதாக கிரீடம் அது என்ன ஆர்ச் வந்து வாங்கியிருக்கேன். அந்த ஆர்ச்சை வந்து அப்படி அழகாக வந்து வச்சு விட்டுறலாம். அந்த ஆர்ச் வச்சதுமே இன்னும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போ அம்பாளை வந்து ரெடி பண்ணியாச்சு. கீழே வந்து நம்ம ஆர்கனைசர் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வழக்கம் போல் வச்சுருக்க 2 மண் பொம்மைகள், அதாவது பூக்குடம் சுமந்து வரும் பெண்களை வந்து 2 பக்கமும் எடுத்து வச்சிடலாம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரகப்பிரவேச செட்டு இருக்கு இல்லையா, ஆட்டுக்கள், அம்மிக்கல், உரல், உலக்கை, இடிகள் இதெல்லாம் வந்து அழகாக வந்து எடுத்து வச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலை, இப்போ அரைக்கிறதுக்காக அம்மிக்கல்லோ ஆட்டுக்கல்லோ யூஸ் பண்ணலை. ஆனாலும் நீங்கள் யூஸ் பண்ணாட்டாலும் பூஜையாச்சும் வச்சு கும்பிடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன சின்னமாக அந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல்லாம் கொடுத்து நம்மளை பூஜை பண்ணுறதுக்காக கிரகப்பிரவேச செட்டுன்னு போட்டிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணாட்டாலும் அழகாக பூஜையாச்சும் பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து அம்பாளுக்கு வந்து மல்லிகைப்பூ வந்து போட்டுட்டேன். கீழே இருக்கிற அந்த கிரகப்பிரவேச செட்டுக்கெல்லாம் நம்ம அழகாக வந்து பூவெலாம் வச்சு விட்டுறலாம். பூவெல்லாம் வச்சுட்டு அழகாக வந்து தீபம் ஏற்றிட்டு தீப தூபம்லாம் காமிச்சு அழகாக வந்து ஒரு சின்னதாக வந்து பூஜையை வந்து பண்ணிக்கலாம். இன்னும் சிலருக்கு வந்து கிச்சனில் அன்னபூரணி தாயாரை வச்சு வழிபடலாமா கூடாதா அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. தாராளமாக வழிபாடு பண்ணலாங்க. அன்னபூரணியை வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கிற காட்டிலும் சமையல் அறையில் வைக்கிறது ரொம்பவே சிறப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு பசி இல்லாமல் உணவை வந்து தரக்கூடியவங்க அட்சய பாத்திரம் கையில் வச்சுருக்காங்க. அள்ள குறையாத அட்சய பாத்திரத்தை வச்சுருக்கூடிய தாயை நம்மளுடைய சமையல் அறையில் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகப்பிரவேசத்தெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து இதில் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண பொருட்கள் இதை வந்து நம்ம பூஜை அறையிலையும் வச்சு வழிபடலாம், கிச்சன்லேயும் வச்சு வழிபாடு பண்ணலாம். நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண பொருள் அப்படிங்கிறனால நம்ம கிச்சன்லேயே வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு அன்னபூரணி தாயார்கிட்ட இதை வச்சு அழகாக வந்து சின்னதாக ஒரு பூஜை பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இப்போலாம் அரைக்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா நம்மளுக்கு சுவிட்சை தட்டினாவே எல்லாமே வந்துடுது. அப்போவே வந்து மனோரமா பாடியிருப்பாங்க, பட்டனை தட்டினா இட்லி தட்டில் வந்துடும் அப்படின்னு. அதெல்லாம் தெரிஞ்சு தான் பாடியிருப்பாங்க போல். நம்மளுக்கு தட்டில் இட்லி வரல, ஆனால் எல்லாமே ரெடி ஆயிடுது. பட்டனை போட்டோம்னா மாவு சட்னி எல்லாமே ரெடி ஆயிடுது இல்லையா, நோகாமல் நொங்கு குடிக்கிறோம். நம்மளால் வந்து அரைக்கலாம் முடியாது அம்மி ஆட்டுக்கல்ல. ஆனாலும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்தனால ஓல்ட் இஸ் கோல்டுன்னு பழசெல்லாம் புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் அம்மியில் வந்து கிச்சனில் அம்மி வச்சுருக்காங்க, அரைக்கிற மாதிரிலாம் வீடியோஸ் போடுறாங்க. அது வந்து அரைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் கிச்சனில் வச்சுருக்காங்க, அம்மி வந்து இருக்குது. நம்மளுடைய அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்த தலைமுறையில் நம்ம பேரன் பேத்தி காலத்துலலாம் அவங்களுக்குலாம் அதெல்லாம் என்னென்னே தெரியாமல் தான் இருக்கும். நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து அந்த பூஜை அறையிலையோ அந்த சமையல் அறையிலையோ அந்த பூஜை பண்ணும்போது அவளுக்கு சொல்லலாம், இது ஆட்டுக்கல், அம்மிக்கல்,
இதில் தான் வந்து எங்களோட பாட்டி பூட்டியெல்லாம் சமைச்சாங்க அரைச்சி அப்படின்னு அவங்களுக்கு சொல்லலாம் இல்லையா. அது ஒரு நினைவு சின்னமாக வச்சோம் நம்ம பூஜையில் வச்சுருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? என்னுடைய ரொம்ப நாள் ஆசை வந்து இப்போ தான் நிறைவேறியிருக்கு. அழகாக அம்பாலை வந்து என்னுடைய கிச்சனில் கொஞ்சம் உயரத்தில் வச்சு அழகு பார்க்கணுங்கிறது ரொம்ப அழகாக வந்து அமர்த்தி அழகு பார்த்தாச்சு. அப்படியே நம்ம கிரக பிரச செட்டும் வச்சு சூப்பராக வந்து பூஜையும் பண்ணியாச்சு.